வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம். இது மிகவும் முக்கியமான குறிப்பு. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் நிறைய தான தர்மங்கள் செய்தால், அதாவது உணவு இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு உணவுகள் தானம் செய்தால், கோயில் விலங்குகளிலே பசி பட்டினியோடு இருப்பவர்களுக்கு உணவுகள் தானம் செய்தால், மருத்துவத்துறையிலே இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ தானம் செய்தால், மருத்துவ உதவிகள் செய்தால், இப்படி ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே மருத்துவத்திலே தானம் செய்தாலும் சரி, ஒரு வசதி இல்லாதவங்களுக்கு கண் சிகிச்சை செய்வது, ஒரு அறுவை சிகிச்சை செய்வது போன்ற உதவியாக இருப்பது, இப்படி தானங்கள் செய்வது, மருத்துவ தானங்கள், இலவசமாக உணவுகள் அளிப்பது, ஆன்மீக கூடங்களிலே கோயில் உலகத்து வருபவர்களுக்கு, பசி என்றவர்களுக்கு நீர் ஆகாரத்தை தானமாக கொடுப்பது, உணவு ஆகாரத்தை தானமாக கொடுப்பது, இப்படி செய்தால் அந்த ஜாதகர்கள் மேலும் 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 பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவார்கள். ஆதலால் அவர்கள் நல்லதை செய்ய செய்ய பணம் என்பது வளரும், கர்மம் என்பது குறையும். ஆனால் கருமையாக இருந்தால் இருக்கும் பணமும் அழியும், அவர்கள் பாவத்திற்கு உள்ளாவார்கள் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு ஏராளமான அமைப்புகள் உள்ளன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 11ஆம் வீடு என்பது பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு, அபிலாசையை குறிக்கக்கூடிய வீடு, அப்பாவுக்கு தம்பி சித்தப்பாவை குறிக்கக்கூடிய வீடு, சாதகருக்கு அண்ணன் அக்காவை குறிக்கக்கூடிய வீடு, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஒரு ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பை வெற்றி செய்யக்கூடிய வீடு, இரட்டிப்பான பலன்களை தரக்கூடிய வீடு, ஒன்றுக்கு இரண்டாக அள்ளி கொடுக்கக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட வீட்டிலே தடைக்காரகன், ஞானக்காரகன், ஆன்மீகக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருந்தால், அவர்கள் மருத்துவ ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அன்னதானமோ மருத்துவ சிகிச்சைக்கு உதவிகளோ செய்தால் அந்த ஜாதகர்கள் மேலும் மேலும் வளர்வார்கள். அப்படி செய்யாமல் கருமையாக இருந்தால் அவர்கள் இருக்கும் வளங்களில் இழப்பார்கள். மற்றவற்றை நாம் அடுத்ததை காண்போம். நன்றி, வணக்கம்.